லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 45வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசி. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த இரவு வேளையில் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் எங்களுக்கு அனுகூலமாய் வெளிப்படுவதாக. ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே எங்கள் கூட பேசுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு வேளையிலும் பேசுவீராக. எல்லா தடைகளும் மறைவதாக. வசனத்திற்கு விரோதமாய் ஆண்டவரே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே கேட்கிற இருதயங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவருடைய சத்தம் தொனிப்பதாக. ரீபா கந்துரு ஷகரபா தீரபா ஓ ரீகாந்த ரபா ராகடபா ஓ ரீகாந்த ரபா ராகடபா தராகடபா. ஆண்டவரே ஆவியானவர் ஆளுகை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தொடுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்ம எப்போதெல்லாம் முழங்காலிலே நிற்கிறோமோ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் நமக்காக தொனிப்பதாக. என்னை தொட்டது யார்? அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை வேளைகள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வாராக, என்னை யாரோ தொட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுவாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவரை தொடுகிறவர்கள், ஆண்டவரை தொடுறவங்க இன்றைக்கு விடுதலையாக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன தொட்டது யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து, அல்லேலூயா, 12 வருஷமா ஒரு பெண்மணி மிகவும் கஷ்டப்படுகிறார். அவளுடைய உதிர ஊறல் நிமித்தம் மிகவும் கஷ்டப்படுகிறாள். 12 வருஷம். அல்லேலூயா. 12 வருஷம். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் சில வேளையில பல வருஷமா சில வியாதிகள் இருக்கலாம், பல வருஷமா சில பிரச்சனைகள் இருக்கலாம், பல வருஷமா ஜெபம் பண்ணி ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அனுபவம் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கடந்து வருவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 12 வருஷம். 12 வருஷங்கிறது நெடுநாள். வேதத்தில் நிறைய நபர்களை வாசிக்க முடியும். அவர்கள் வேதம் சொல்லுகிறது 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா இருக்கிறான். 12 வருஷம் அந்த ஸ்திரீ வேதனைப்பட்டாள். 12 வருஷம். அவன் சில வேளையில் அவன் நினைச்சிருக்கலாம், ஒவ்வொரு புது வருஷம் வர்றப்பவும் இந்த வருஷம் என்னுடைய கஷ்டம் தீந்துரும், அவன் இந்த வருஷம் என்னுடைய பிரச்சனை தீந்துரும், இந்த வருஷம் என்னுடைய கடன் தீந்துரும், இந்த வருஷம் என்னுடைய வியாதி தீந்துரும், இந்த வருஷம் என்னுடைய நிந்தை தீந்துரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புது வருஷம் அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஒரு புதிய எதிர்பார்ப்பை அவள் எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனா 12 வருஷமா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லாத ஒரு ஸ்திரீயை இயேசு தொட்டார். அல்லேலூயா. என்னை சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 18 வருஷம் 12 வருஷம். நீங்க அந்த வசனம் சொல்றத வாசிங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ளவளாயிருந்து
தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஸ்திரீ. 12 வருஷம். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசுவினிடத்துல எவீரு என்கிற ஒரு மனுஷன் வந்து இயேசுனுடைய பாதத்தில் விழுந்துட்டு சொல்றான், ஆண்டவரே, என் பிள்ளை மரிக்க கிடக்கிற. அவளுக்கும் 12 வயது. 12 வயது பிள்ளை, இத்தனை வயசு வளர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமா இருந்த பிள்ளை இப்ப மரிக்க கிடக்கிறா. நீர் வந்து அமே ஒரு கையை வச்சு ஜெபம் பண்ணினா ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இயேசுவும் புறப்படுகிறார். இயேசு புறப்படுற வேளையில வேதம் சொல்லுகிறது, அநேகர் இயேசுவை நெருக்கினார்கள். ஒரு பெரிய திரள் கூட்டம் போகிறது. ஒரு பெரிய திரள் கூட்டம், நிறைய ஜனங்கள் இயேசுவோடு கூட போறாங்க. போற வழியில எல்லாம் நிறைய ஜனங்கள் நிற்கிறாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல நிற்கிறாங்க, வழிநடுகை நிற்கிறாங்க. இந்த போகிற வழியில தான் ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவ 12 வருஷமா கஷ்டப்படுறா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வியாதிப்பட்டவர்களுக்கு அவங்க வியாதி ஒரு பக்கம், அவ 12 வருஷமா வேதம் சொல்லுகிறது பெரும் பாடுள்ளவள். தமிழ் பைபிள் அப்படிதான் மொழிபெயர்த்து இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறா, பெரிய பாடு. இன்னொரு பகுதியை பார்த்தீங்கன்னா லேவியர் 15வது அதிகாரம் 19 முதல் 27 வரைக்கும் ஒரு ஸ்திரீ இந்த வியாதி இருந்தால் அவளுக்கு என்று சில கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. நீங்க 19 இருந்து 27 வரைக்கும் பிறகு போய் வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ உதிர ஊரல் இருந்தால் அந்த ஸ்திரீ தீட்டானவளாயிருப்பாள். அவ ஒரு சேர்ல உட்கார்ந்தா அந்த சேர் தீட்டா இருக்கும். அவள் ஒரு படுக்கையில உட்கார்ந்து இருந்தா அந்த படுக்கை தீட்டா இருக்கும். அவள் ஒரு பாத்திரத்தை தொட்டால் அந்த பாத்திரம் தீட்டா இருக்கும். சில வேளையில அவ படுக்கிற படுக்கையில ஒரு பொருளை கொண்டு வச்சா அதுவும் தீட்டா இருக்கும். யோசிச்சு பாருங்க. பொதுவா 7 நாள் தாண்டி சுகம் கிடைச்ச உடனே அந்த ஸ்திரீ போய் ஆசாரியனை பார்த்து 2 புறாவை பலி செலுத்தி எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுவாள். ஆனா இங்க ஒரு ஸ்திரீ 12 வருஷம் அவளை யாரும் தொட முடியாது, அவளுக்கு யாரையும் தொட முடியாது. வேதம் சொல்லுகிறது அவள் தீட்டானவள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாள். ஒரு பெரிய நிந்தை. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க 15வது அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம் சொல்லுகிறது, பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலி செலுத்தணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அவள் பாவம் செய்திருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவ யோசிச்சுட்டு இருந்திருப்பா, கொஞ்ச நாள்ல சரியாயிரும், கொஞ்ச நாள்ல சரியாயிரும். இப்படி 12 வருஷம். அல்லேலூயா. நம்முடைய நிந்தைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நெடுநாள் நம்ம வாழ்க்கையில இருந்த நிந்தைகளை ஆண்டவர் மாற்ற சர்வ வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. 12 வருஷம் நம்முடைய சகோதரர் சாட்சி சொன்னார். அவர் சொன்னார், அந்த சரீரத்திலிருந்து ரத்தம் எல்லாம் போறப்போ என்னுடைய உடம்பு நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது, எனக்கு வேலை செய்ய முடியல. யோசிச்சு பாருங்க, 12 வருஷம் ஒரு ஸ்திரீனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அவளுக்கு அவ்வளவு வேதனை, எந்த வேலையும் செய்ய முடியல. தன்னுடைய சரீரம் பலவீனப்பட்டவளா, நாளுக்கு நாள் பலவீனப்பட்டவளாய் இருக்கிற அந்த ஸ்திரீயை தொடும்படி ஆண்டவர் கடந்து வந்தார். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
உங்கள் தீட்டை, உங்கள் நிந்தையை மாற்றும்படி ஆண்டவர் இந்த இரவு வேளையிலே கடந்து வருவாராக. ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே, ஆண்டவர் இன்றைக்கு இரவு நம்முடைய நிந்தைகளை மாற்றும்படி, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகளை மாற்றும்படி. யாரும் அவ வீட்டுக்கு வர மாட்டாங்க, வந்து அவங்க தீட்டுப்பட்டவர்கள் யாருடைய வீட்டுக்கு அவளை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு தீட்டுப்பட்டுரும். யாரும் அவளை தொட மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க யாரும் அவ கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. தனிமைப்பட்டவளாய் 12 வருஷம் தனிமைப்பட்டவளாய் இருக்கிற அந்த ஸ்திரீயை தொடும்படி இயேசு கடந்து வந்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவாராக. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில கடந்து வாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த வேத பகுதி சொல்லுகிறத வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனம். ஒரு பக்கம் பெரும்பாடு, ஒரு பக்கம் நிந்தை, இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது அவள் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று போட்டாள். வாசிங்க 44வது வசனத்தை வாசிங்க. 43. ஒருவரும் அவளை சுகமாக்க முடியவில்லை. மார்க்கு 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. வேதம் சொல்லுகிறது ஒரு பக்கம் வியாதியினால வருத்தம், இன்னொரு பக்கம் சமூகத்தினால வருத்தம். சமூகத்தில் எல்லாரும் அவளை தள்ளி வச்சிருக்கிறாங்க, குடும்பத்தில் எல்லாரும் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது வைத்தியர்களால் அவள் வருத்தப்பட்டாள். அவளும் யாராவது ஒரு டாக்டர், பெரிய டாக்டர் இருக்காரு, நீ அவர்கிட்ட போனா சரியாயிரும், இந்த இடத்துல ஒரு பெரிய வைத்தியர் இருக்காரு, நீ போனா சரியாயிரும்னு சொல்லி அங்க போய் மருந்து சாப்பிடுவா. ஒரு பெரிய பில்லு வரும். அதான் வேதம் சொல்லுகிறது வைத்தியர்களால் வருத்தப்பட்டு. வாசிங்க அந்த வசனம். தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் கொஞ்சம் கூட குறையா. நமக்கு தெரியும், ஒரு மாத்திரை போட்டா ஒரு சின்ன ரிலீஃப் இருக்கும், ஒரு சின்ன வேதனையில மாற்றம் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் கூட குறையல. இத்தனை நாள் ஆஸ்பத்திரிக்கு போய், இத்தனை மருத்துவர்களை பார்த்து, இத்தனை ஆஸ்பத்திரியில் போய் தங்கி இருந்து, வைத்தியர்களுடைய வீட்டில் தங்கி இருந்து அவள் மருத்துவம் எடுத்தா கூட கொஞ்சம் கூட குறையல. அல்லேலூயா. அவங்க எல்லாம் சொன்ன பதில் என்னன்னா, இது உனக்கு குறையாது. அல்லேலூயா. நாங்க பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம், நீ இந்த வியாதியோடு சாகிற வரை இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு எல்லாம் இருந்த போதும் வேதம் சொல்லுகிறது இந்த ஸ்திரீ மட்டும் அவள் தேடுகிறத நிறுத்தலை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லலே சொல்லுங்க. ஒரு மனுஷன் இருந்தான், 38 வருஷம் ஒரு குளத்து கரையில தான் இருந்தான். ஆனா இயேசு அந்த குளத்தின் கரையில வந்தபோது அவனுக்கு சுகம் ஆகணும் என்கிற விருப்பமே இல்லாம போயிட்டு ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆனா இங்க ஒரு ஸ்திரீ 12 வருஷமா தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் ஆற்று போயிட்டு, 12 வருஷமா எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் அவள் தேடுவதை நிறுத்தலை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாலும், எல்லா சூழ்நிலைகளும் இல்லாதவைகளை போல தோன்றினாலும் அவள் தேடுவதை மட்டும் நிறுத்தல. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தேடுகிறவன் கண்டடைவான். சொல்லுங்க, அல்லேலூயா. தேடுகிறவன் கண்டடைவா, என்னுடைய இயேசுவினிடத்துல கண்டடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை சொல்லுங்க, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. நம்ம வாசித்த லூக்கா 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து, நீங்க நல்லா கவனிங்க, இயேசு போறாரு.
இயேசுக்கு முன்னாடி போய் இந்த இயேசுவே என்னை தொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் தேவை, எனக்கு 12 வருஷமா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஜெபிக்க கூட இந்த சகோதரிக்கு திராணி இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த ஜெபாலய தலைவன் நேரடியாக இயேசுனுடைய போய் காலில் விழுந்தான். ஆண்டவரே, ஐயரே, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறா, நீங்க வந்தா சுகம் கிடைக்கும். ஆனா இங்க ஒரு ஸ்திரீயை பாருங்க, ஆண்டவர்கிட்ட நேரடியா போறதுக்கு அவளுக்கு முடியல, ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியல. ஒரு திருடன் திருட போறது போல தன்னுடைய சுகத்திற்காக இயேசுவின் பின்னாக செல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஒரு மனுஷன் எதுக்கு பின்னாடி போவான்? பிக் பாக்கெட் அடிக்கிறவன் தான் பின்னாடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தனக்கு முன்பாக போய் இயேசு கிட்ட ஜெபிக்கிறதுக்கு கூட அவளுக்கு தைரியம் இல்லை. அதுவரைக்கும் அவள்கிட்ட சமூகம் அப்படிதான் சொல்லி இருந்தது, இயேசு உன்னை சுகமாக்க மாட்டா, இயேசுவால உன்னை விடுதலை ஆக்க முடியாது, நீ சாகிற வரை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அவளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறா. கடவுள் நினைச்சா கூட, கடவுள் கூட என்ன தொடமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவள் பின்னாக சென்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் அவள் ஒரு திருடிய போல இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் இயேசுவின் பின்னே சென்றதினால் ஆண்டவர் அவளை மகளாக மாற்றினார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே செல்லுகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. இயேசுவின் பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்முடைய சரீரத்துல யாராவது வந்து தொட்டா நமக்கு தெரியும். இந்த சிஸ்டர்ஸ் சாரி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சுடிதாருடைய ஷால் இருக்கும் பாருங்க, அந்த ஷாலினுடைய எண்டை யாராவது தொட்டா யாருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு இருந்த விசுவாசம் என்ன? நம்ம வாசித்த மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21வது வசனம்னு நினைக்கிறேன். வாசிங்க. நான் அவருடைய வஸ்திரத்தையாகலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. அவளுக்கு இருந்த விசுவாசம், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தொட முடியாது, இயேசு என்ன தொட மாட்டா. ஆனா நான் அவருடைய வஸ்திரத்தையாகலும், சொல்லுங்க, நான் அவருடைய வஸ்திரத்தையாகலும் தொட்டால் சுகமடைவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தையாகலும். அல்லேலூயா. சில வேளையில இயேசுவை என்னால தொட முடியல, சில வேளையில இயேசுவை என்னால பார்க்க முடியல, அவருடைய பிரசன்னத்தில ஆகலும் வந்தா நான் சுகமடைவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. பாருங்க, இயேசுவை எத்தனையோ பேர் வேதம் சொல்லுகிறது நெருக்கினார்கள், தொட்டார்கள். ஆனா இங்க ஒரு ஸ்திரீ வேதம் சொல்லுகிறது, எனக்கு இயேசுவை தொட முடியாது, அவருடைய வஸ்திரத்தையாகலும் தொட்டால். அல்லேலூயா. எசேயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் 1ல அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் பண்ணுங்க, ராஜா மரணமடைந்த வருஷத்துல எசேயாவினுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் பார்க்கிறான், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் பார்க்கிறான், ஆண்டவருக்கு உயரத்தை பார்க்கிறான். ஆண்டவர் ரொம்ப பெருசா இருக்கிறார்.
ரொம்ப பெருசா இருக்கிறார். அவன் போட்டிருக்கிற பேர் என்ன தெரியுமா? உயரமும். அந்த சிங்காசனத்தை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை சொல்லல, சிங்காசனம் அவர் இருக்கிற சீட்டை சொல்லுகிறது. ரொம்ப உயரம். அவன் பார்க்கிறான், இப்படி பார்க்கிறான், உயரம் உயரம், வானத்தை தொடுகிறது சிங்காசனம். வானத்தையும் தாண்டி அவன் பார்க்கிறான், உன்னதமாமா ஒரு பெரிய சிங்காசனம். ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய வஸ்திரம் தேவாலயத்தை நிரப்பி இருந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய வஸ்திர தொங்கல், அந்த ஒரு சின்ன வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்றைக்கும் அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருப்பதாக. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய வஸ்திர தொங்கல், அவருடைய பிரசன்னம் தேவாலயத்தை நிரப்பி இருப்பதாக, தேவாலயத்தை நிரப்பி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரிபதரப கரஷகரவா. நம்மை தொடுகிற நம்ம தொடக்கூடிய தேவ பிரசன்னம் தேவாலயத்தை நிரப்பி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தினுடைய ஒரு தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அவன் பார்க்கிறான், உயரமும் உன்னதமுமானவர். ஆண்டவர் அவன் பார்க்கிறான், ஆண்டவர் ரொம்ப பெருசா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இதே போன்ற தரிசனம் இந்த ஸ்திரீக்கும் இருந்தது. அல்லேலூயா. அவளுக்கிட்ட அவளுடைய பிரச்சனை ரொம்ப பெருசு. 12 வருஷமா சுகம் ஆகலை, 12 வருஷமா படுக்கை இல்லை, 12 வருஷம் வேதனை நிந்த. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த இயேசுவை பார்த்த உடனே அவளுக்கு இயேசு பெரியவராய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கூட நிறைய பேர் நடந்தாங்க, சீசர்கள், ஒரு பெரிய திரள் கூட்டம் இயேசு கூட மனுஷங்க மாதிரி நடக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்திரீக்கு மட்டும் இயேசு மிகவும் பெரியவராய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரச்சனைகள் பெருசா தெரியாம ஆண்டவர் பெரியவராய் தெரிவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எசேயாவினுடைய கண்களை திறந்தது போல ஆண்டவர், அவன் பாருங்க, உசியா ராஜா மரணம் அடைஞ்சாச்சு. அவ்வளவு பெரிய ஒரு ராஜா மரணம் அடைஞ்சிட்டாரு. அவர் ஒரு பெரிய ராஜா. அந்த பிரச்சனை தான் அவனுடைய மனசுல இருக்கிறது. ஆனா ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒருபோதும் மறிக்காத ஒரு பெரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம், இந்த ஸ்திரீக்கு இயேசு வர்றப்போ அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. இந்த ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகளை விட பெரியவர். அல்லேலூயா. இவர் உயரமானவர், இவரை தொட முடியாது, இவருடைய சரீரத்தை தொட முடியாது. ஆனா இவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட என் வாழ்க்கை மாறிடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவருடைய வஸ்திரத்தை தொட்டா என் வாழ்க்கை மாறிடும். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவருடைய வஸ்திர தொங்கலின் பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவாலயத்தில் அவருடைய பிரசன்னம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை தொடாத மாதிரி சீசர்கள் சுற்றி நிற்கிறாங்க, பெரிய கூட்டம் இருக்கிறது, இயேசு பக்கத்துல யாரும் போக முடியாது. இன்றைக்கும் நான் அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறப்போ அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை சுற்றி கேருபீன்கள் இருக்கிறது, அவரை சுற்றிலும் சேராபீன்கள் இருக்கிறது, நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பரிசுத்தவான்கள், 24 மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியிலும் வேதம் சொல்லுகிறது,
நம்முடைய ஆராதனை அவரை தொட முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஜெபம் அவரை தொட முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ அவர் தொடணும். அவர் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். நீ சொல்லுங்க, இயேசுவை தொட்டா என் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. என் நிந்த மாறும். சொல்லுங்க, அல்லேலூயா. என் பிரச்சனை மாறும். ஆமே, அல்லேலூயா. ஆமே, கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீகாபா ருஷாகாராபா ரீபாதா ராகடாபா தீராபா ராகடுதுரு தீரா கதரபா ராகடாபா தீராபா. அவளை மாதிரி நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரட்டும். நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரட்டும். ஆண்டவரே, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாய வாழ்க்கை மாறிடும். உங்க வஸ்திரத்தை தொட்டாய வாழ்க்கை மாறிடும். இன்னைக்கு எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டுறணும். இன்னைக்கு எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டுறணும். எந்த டாக்டர்ஸ் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. எந்த மனுஷங்களையும் வாழ்க்கையை மாற்ற முடியாது. இன்னைக்கு எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தான் தொட்டுறணும். ஆமே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வஸ்திரத்தை தொட்டுற விட, உங்க பிரசன்னத்தை நான் தொட்டுறணும். உங்க பிரசன்னத்தை தான் தொட்டுறணும்ப்பா. ஆமே, என் வாழ்க்கையை மாற்ற உங்களால மட்டும்தான் முடியும். வேதம் சொல்லுகிறது, யோசிச்சு பாருங்க. எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அவள் தன்னுடைய வியாதியை தான் பெருசா பாருங்க. யோசிச்சு பாருங்க. சில வேளையில அவள் வியாதியை பெருசா பார்த்திருக்கணும். தன்னுடைய நிந்தையை பெருசா பார்த்திருக்கணும். சில வேளையில தொட போற இடத்துல சீசர்கள் பார்த்தாங்கன்னா அடிதான் கிடைக்கும். ஒரு தீட்டுப்பட்டவள் என்னிடத்துல வந்திருக்காங்க. சில வேளை இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. அல்லேலூயா. பயந்து நடுங்கி போய், ஆனா அவளுக்கு ஒன்று தெரியும், இந்த இயேசுவை விட்டு என் வாழ்க்கையில யாரு என்னை விடுதலை ஆக்க முடியாது. அல்லேலூயா. இந்த இயேசுவை தவிர என் வாழ்க்கையில யாரு அற்புதம் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த இயேசுவை நான் தொடலைன்னா என் வாழ்க்கை பாழா போயிரும். அல்லேலூயா. இந்த வியாதியில நான் மரிச்சு போயிருவேன். இந்த பாவத்துல நான் மரிச்சு போயிருவேன். இந்த நிந்தையில நான் மரிச்சு போயிருவேன். இன்னைக்கு தெய்வ பிள்ளையே, நீயும் தீர்மானம் விடு. நான் எப்படி ஆகல இந்த இயேசுவை தொட்டுறணும். அல்லேலூயா. இந்த இயேசுவை தொட்டா என் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் அவளை தொட விரும்பல. யாரும் அவள் தொடுகிறத விரும்பல. அவளும் அப்படிதான் நினைச்ச. ஆண்டவரும் அப்படிதான் நான் தொடர்றத விரும்ப மாட்டார். ஆனா அதனால அவருக்கு தெரியாம அவருடைய வஸ்திரத்தை ஆகலும் தொட்டுறணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ளும் ஒரு ஏக்கம் உண்டாகட்டும், ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். ஆமே, இயேசுவை நான் எப்படி ஆகலும் தொட்டுறணும். இயேசுவினிடத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளுக்கு அவரே பரிகாரி. ஆமென். அல்லேலூயா. சில வேளை உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம். சில வேளை உன்னுடைய வேலையில பிரச்சனை இருக்கலாம். சில வேளையில உன்னுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கலாம். ஆனா உன்னுடைய ஜெபம் இயேசுவை தொடணும். அல்லேலூயா. உன்னுடைய ஆராதனை இயேசுவை தொடணும். உன்னுடைய ஊழியம் இயேசுவை தொடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இயேசுவை நெருக்கினாங்க. நிறைய பேர் இயேசுவை தொட்டாங்க. அவங்க எல்லாம் தற்செயலாய் தொட்டார்கள். ஆனா இந்த ஸ்திரீயோ விசுவாசத்தோடு தொட்டாள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசு ஆமே பெரியவர். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளை விட பெரியவர் அவர். என்னுடைய நிந்தைகளை விட பெரியவர் அவர். என்னுடைய ஏமாற்றங்களை விட அவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத பாருங்க. நீங்க வாசித்த லூக்கா 8வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார். வாசிங்க. வாசிங்க. 44 வாசிங்க.
உடனே அவளுடைய பெரும் பாடு நின்று போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை நாள் பட்ட வேதனை நின்று போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை நாள் அவள் சரீரத்தில் அனுபவித்த வேதனை நின்று போயிற்று. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவை தொட்டா நம்முடைய வாழ்க்கையில் அதுவரை நம்ம வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்த சாபங்கள் நின்று போகும். அல்லேலூயா. பாவங்கள் நின்று போகும். அல்லேலூயா. வியாதிகள் நின்று போகும். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரச்சனையை இயேசுவின் நாமத்தினாலே நில் என்று கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பின்தொடர்ந்து வருகிற சாபத்தின் வல்லமையை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நில் என்று கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. அவள் இயேசுவை தொட்ட உடனே பிரச்சனைகள் நின்று போயிட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனைகள் நின்று போகும். அல்லேலூயா. ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானில் பட்ட உடனே புரண்டு வருகிற யோர்தானின் தண்ணி நின்று போயிற்று. அல்லேலூயா. ஆமே, கரங்களை தட்டி அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிற யோர்தான் நின்று போவதாக. அல்லேலூயா. உன்னை பாழாக்குற வியாதிகள் நின்று போவதாக. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வருகிற தோல்விகள் நின்று போவதாக. ஆமே, கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இயேசுவை தொட்ட உடனே அவள் வியாதி, அவள் இரத்தம், ஆமே, அவளுடைய ஆமே பலவீனம் நின்று போயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உடனே அவ எப்ப வஸ்திரத்தை தொட்டாளோ, வேதம் சொல்லுகிறது, அவள் தான் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க மார்க்கு 5வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தபடி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய சரீரத்திலே ஒரு வல்லமை வெளிப்பட்டதை அவள் உணர்ந்தாள். இப்பதான் இயேசு சொல்லுகிறார், இயேசு கேட்கிறார். வாசிங்க, லூக்கா 8வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார்? யாரா என்ன தொட்டாங்க? தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தொட்டது யார்? உடனே சீசர்கள் எல்லாம், பேதுரு வந்து சொல்றாரு, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே? சும்மா போயிட்டு இருந்தாலும் திடீர்னு கத்துறாரு, என்னை தொட்டது யார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே சீசர்கள் கூட இருந்தவங்க எல்லாம், ஆண்டவரே இவ்வளவு ஜனங்கள் எல்லாம் நிற்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் கூட போயிட்டு இருந்த பேதுருன்னு நினைச்சிருப்பாரு, யாராவது ஏதாவது இது பண்ணிருப்பாங்களோ. ஆனா இயேசு சொல்றாரு, வாசிங்க 46வது வசனம். என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் தொடர்றது மாதிரி இல்லை, எல்லாரும் ஆராதிக்கிறது மாதிரி இல்லை, எல்லாரும் ஜெபிக்கிறது மாதிரி இல்லை. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படத்தக்கதாய் யாரோ ஒருவர் என்ன தொட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீயை யாரும் தொட மாட்டாங்க, இந்த ஸ்திரீயும் யாரையும் தொட முடியாது.
இப்போ இயேசு சொல்றாரு, என்னை யாரோ தொட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? வல்லமைகளை புறப்பட பண்ணக்கூடிய ஒரு தொடுதல் நம்ம வாழ்க்கையில வெளிப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் இருந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லட்டும், என்னை யாரோ தொடுறாங்க. ஒரு திரள் கூட்டம் தான், ஒரு திரள் கூட்டம் இயேசுவை தொடர்ந்து போகிறது. ஒரு பெரிய கூட்டம் சீசர்கள் சாதாரணமா இயேசு கூட போறாங்க. சாதாரண ஒரு மனிதனை பின்பற்றுவது போல, சாதாரண ஒரு குருவை பின்பற்றுவது போல. நம்ம கூட நிறைய வேளையில நம்ம ஜெபம் ஆராதனை எல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஏன் பிரதர் ஜெபம் பண்றீங்க? சிலருக்கு சர்ச்சுக்கு போட்டா நிம்மதி இருக்காது, அதனால சர்ச்சுக்கு வருவாங்க. இல்ல, அதையும் தாண்டி நம்ம ஆராதனைகள் ஆண்டவரை தொடணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை தொட்டா ஆண்டவருடைய வல்லமை பரலோகத்திலிருந்து புறப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா வாரமும் வந்துட்டு போறதில்லை. நீங்க ஆண்டவரை தொட்டா எப்படி ஒரு எர்த்து கம்பியை நம்ம தொட்டா அங்கிருந்து வல்லமை புறப்படுகிறதோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஆமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்க ஆராதனை அப்படி மாறட்டுப்பா, மாறட்டுப்பா, மாறட்டுப்பா. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 47வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு. ரொம்ப கவனமா தான் வந்தா, ஒளிச்சு ஒளிச்சு தான் வந்தா. சில வேளையில இயேசு தொடப்புற வேளையில இயேசு என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? யாரோ என்னை தீட்டுப்பட்ட ஒருத்தங்க தொட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வேதம் சொல்லுகிறது தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு. இன்னும் நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, 33வது வசனம் சொல்லுகிறது, அவள் பயந்து நடுங்கி, இயேசு முன்னாடி வந்து நடுங்கி பயந்து, என்ன தெய்வ பிள்ளையே, நல்லா கவனிச்சு பாருங்க. தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட தேவன் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை அறிந்திருக்கணும். வேதம் சொல்லுகிற அவ பயந்து நடுங்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னா, லூக்கா 8வது அதிகாரம் 47வது வசனம், அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் அந்த சம்பவத்தை சிந்திச்சு பார்த்தேன். இப்போ அவ தொட்ட உடனே இயேசு என்ன சொல்லி இருக்கணும்னா, ஏய் தீட்டுப்பட்டவள் என்னை தொட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா இயேசு அப்படி செய்யவே இல்லை. அல்லேலூயா. நிறைய வேளையில நம்முடைய பாவங்களை இயேசு வெளிப்படுத்துறதே இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க.
நிறைய வேளையில ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம செய்யற பாவங்கள், நம்ம செய்யற தவறுகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் வெளியே சொல்றதில்லை. நம்மளை அவமானப்படுத்தாத ஒரு ஆண்டவர் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவ தொட்டு சுகமாக்குன பிறகு, அவ சுகமானதுக்கு அப்புறம் தான் இயேசு சொல்ற, என்னை யாரோ தொட்டு இருக்கிறாங்க, என்னை யாரோ தொட்டு இருக்காங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இப்ப அவன் வந்து சொல்றான், 12 வருஷம் சுகம் இல்லாம இருந்தேன், எத்தனையோ டாக்டர் கிட்ட போனேன். பொதுவா நீங்க லேவியராகமம் 15வது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்திரீக்கு சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதற்கு அடையாளமா ஆசாரியனுக்கு போய் காட்டுப்புறா இல்லைன்னா 2 புறாக்களை கொண்டு போய், 1 பாவ நிவாரண பலியாகவும் 1 சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி சொல்லணும், நான் இப்போ சரியாயிட்டேன், எனக்கு சரியாயிருச்சு, இனிமே தீட்டு இல்லைன்னு அறிக்கையிடணும். அல்லேலூயா. அப்பதான் வீட்டில் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ அவ வந்து சொல்றா, நான் தீட்டானவளா இந்த இடத்துல வந்தேன், இயேசுவை தொட்ட உடனே என் தீட்டு மாறிட்டு. அல்லேலூயா. அவளை சுற்றி இருந்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரமே அவளை குறித்த சரித்திரம் யாருக்காவது தெரிஞ்சிருந்து இருக்கும்னா அவளை கல்லெறிஞ்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை, தன்னை தொட்டவர்களை சுகமாக்கி அறிமுகப்படுத்துகிறவர். அவரை தொட்டவங்களை அவர் அவமானப்படுத்துறதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் அவளுக்கு அங்க இருந்தவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவள் தீட்டுப்பட்டவள். ஆனா இப்ப இயேசு அவளை எப்படி அறிமுகப்படுத்துறார் தெரியுமா? அவள் பரிசுத்தமாக்கப்பட்டவள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும், அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் அவள் பாவி. ஆனா இயேசு அவளை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? அவள் பரிசுத்தமாக்கப்பட்டவள். அல்லேலூயா. அவளே நடுங்கி போய், பயந்து போய், இன்றைக்கும் நீங்க சில வேளைகள்ல ஆண்டவருடைய சமூகத்துல பயந்து நடுங்கி இருக்கலாம். இந்த ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன தொட முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த இயேசு நல்லவர். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இயேசு நல்லவர். இந்த இயேசு நல்லவர். இயேசு சொல்றாரு, நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் அவளை பார்த்து மகளே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க, அவ வீட்டில் என்னைக்கு அந்த பிரச்சனை, அவளுக்கு அந்த வியாதி வந்துச்சோ, வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் அவளை வெறுத்தார்கள். இவ போய் நம்ம வீட்டில் பிறந்துட்டாளே, இவளால நமக்கு எவ்வளோ அவமானம், இவ்வளவு நாள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்களே. ஆண்டவர் அவளை எப்படி அழைக்கிறாரு பாருங்க, மகளே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைப்பாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மகளே என்று அழைக்கிற சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆமென். கரங்களை தட்டி, ஆண்டவரே ஷாபாக்கோரோ, ஆமே. இதுவரைக்கும் கேட்ட சத்தம் இல்லை, நீ தீட்டுப்பட்டவள் என்று மனுஷங்க சொன்ன சத்தம் இல்லை. ஆமே, உன்னால நஷ்டம். ஆமே, அவ எல்லாவற்றையும் இழந்தவளாய் நிற்கிற அவளை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, மகளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் அப்படி கூப்பிடுவாராக. அல்லேலூயா. ஆமே, எல்லாவற்றையும் இழந்து அவளை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறார், மகளே.
திடன் கொள். அவன் நடுங்கி நடுங்கி நிற்கிறா இயேசு முன்னாடி. அவ பயந்து நடுங்கி நிற்கிறா இயேசு முன்னாடி. ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு சொல்றாரு, இந்த இடத்துல யாருக்கு இல்லாத விசுவாசம் இவளுக்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பணம் செலவு பண்ணி வாங்க முடியாத சுகத்தை உங்க விசுவாசம் வாங்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் ஒரு பெரிய சொத்து. எத்தனையோ வருஷம் பிரயாசப்பட்டு கிடைக்காத சுகத்தை விசுவாசம் உங்களுக்கு பெற்றுத்தரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் பெரியவர். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமடைவேன் என்ற அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் அவளை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயோ தீட்டானவள், ஒண்ணுக்கும் உதவாதவ, எல்லா சொத்தையும் இழந்துட்டா, தரித்திரள், ஆமே, வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டவள், இப்படி எல்லாம் தான் அவளை பார்த்து சொன்னாங்க. முதலா இயேசு சொல்றாரு, நீ ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் இருக்கு பாரு, அது உன்னை விடுதலை ஆக்கிட்டு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இரவு வேளையில சில வேளையில சத்ரு உங்களை பார்த்து சொல்லலாம், சிலருடைய காதுகளில் சொல்லலாம், உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் ஆண்டவர் உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென், அல்லேலூயா. ரிபா காந்தூர் ஷிகரவா. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தோட போ. ஆமே, சமாதானமா போ, சமாதானத்தோட போ. இன்னைக்கும் விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தோட போ. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சாபத்தை ஆண்டவர் நீக்கி விட்டா, உன் வியாதி ஆண்டவர் நீக்கி விட்டா. ஆமே, சமாதானத்தோட போ. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென், அல்லேலூயா. அவரை தொடணும். என்னுடைய ஆராதனை அவரை தொடணும். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கணும், என்னை தொட்டது யார்? எழும்பி நிற்போமா? தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஆமென், அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில, எப்பெல்லாம் நம்ம தெய்வ சமூகத்தில் வர்றோமோ அப்ப எல்லாம் அவரை தொடுகத்தக்கதாய், அவரை தொட்டா அங்க வல்லமை புறப்படும். நம்ம சாதாரணமா என்னைக்கு வந்து ஆராதிக்கிறது மாதிரி இல்லை, என்னைக்கு வேதம் வாசிக்கிறது மாதிரி இல்லை. நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரை தொடணும். நம்முடைய ஆராதனைகள் அவரை தொடணும். என்னுடைய காரியத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது என்கிற உறுதியோடு, சமாதானத்தோடு தான் நம்ம ஜெப பீடத்திலிருந்து எழும்பணும். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி வீரகந்தரா சகரதரா ஓரி கதர சகரரா ஓரதரா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
என் தேவனுக்கா ஏதாகிலும் செய்திடுவா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? வைக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதித்தே. வைக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை வைக்க முடியாத காரியங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீரா கடப வியாதிகள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக, தீராத வியாதிகள், தீராத தலைவலிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, மறைவதாக, மறைவதாக. ரிபாரகதுரு ஷகரபா ரிபாரகடபதுரு கொடுதுரு ரிகந்தரோ ரிபரரரரரரா ஓ ரிகரா. ஆண்டவரே உங்களை தொடணும், ஆண்டவரே உங்களை தொடணும். ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியா மாறட்டும். ஆண்டவரை தொடத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. எங்க ஜெப வாழ்க்கை, எங்க ஆராதனை எல்லாம் உம்மை தொடத்தக்கதாய் மாறட்டும். உம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்படத்தக்கதா எங்க ஜெப வாழ்க்கை மாறட்டும்பா, மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நெடுநாளாய் உமது பிள்ளைகள் காத்திருக்கிற காரியங்கள் அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. பிள்ளைகளோடு உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். ஆவியானவர் கூட இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதித்து அனுப்பும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you. ஆமென்.